டெய்லி ரிஜெக்ஷன் மெயில், டெய்லி லே ஆஃப் நியூஸ் இதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் எப்படி இருக்கோ, எப்படி இருக்குன்னா, "எதுக்குடா இங்க வந்தோம்?" அப்படின்ற மாரி தான் எனக்கு நிஜமாலே இருக்கு. ஜாப் சிட்யூவேஷன் இந்த கனடா வந்து என்ன நடக்குதுன்னே எனக்கு நிஜமா தெரியல. எங்க பார்த்தாலும் லே ஆஃப்ஸு, அப்ளை பண்ணி 3 நாள் ரிஜெக்ஷன் மெயில் வருது. ரெஸ்யூம் பெர்ஃபெக்ட்டா ஏடிஎஸ்ல 100, 90% மேட்ச் ஆனாலும் ரிஜெக்ஷன் மெயில் வருது. ஸோ இது என்ன எப்படி இருக்கு இந்த ஜாப் சிட்யூவேஷன் கனடால தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ, இப்போ வந்து நான் டிசம்பர்ல வந்து பாஸ்ட் அவுட் ஆனேன் யுனிவர்சிட்டி ஆஃப் வின்சர்லேருந்து. டிசம்பர்ல 2024ல கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ, நான் படிச்சு முடிச்சு 4 மந்த்ஸ் ஆச்சு. நான் வந்து எலக்ட்ரிக்கல் அசெம்பிளர்ன்னு ஒரு ரோல் வந்து அ என்ட்ரி லெவல் ரோல் மாரி தான் அது ஆக்சுவலி. அது அசெம்பிளர் ரோல். பட் நான் படிச்ச எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். நான் அந்த எலக்ட்ரிக்கல் ஜாப்லயே ஓரளவு கிடைச்சிச்சு. ரொம்ப பெருசா இல்லனாலும் ஓரளவு கிடைச்சிருக்கு. ஸோ, நான் அத வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பேவும் கொஞ்சம் ஓகே. கம்பேர்ட் டூ அதர் மினிமம் வேஜ் ஜாப்ஸ்க்கு இது பே ஓகே. ஸோ, இதுதான் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆனா சிட்யூவேஷன் என்னன்னா, ஆ 90% அதாவது 95% ஆஃப் பீப்பிளுக்கு வந்து வேலையே இல்ல. வேலை இருக்க வேலையுமே லே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ, இதுதான் வந்து என்னன்னு நான் பார்க்க சொல்ல போறேன். ஸோ, நான் டிசம்பர்ல பாஸ்ட் அவுட் ஆனேன். செப்டம்பர்ல பாஸ்ட் அவுட் ஆனவங்க, மேல பாஸ்ட் அவுட் ஆனவங்களுக்கு 1 இயரா வேலை இல்லாம இருக்காங்க. இப்ப நான் இருக்க கம்பெனிலயே நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்க்காக அந்த வேலைக்கு போறேன். அந்த வேலையில பெர்மனன்ட்டா இருக்கக்கூடாது தான் எய்ம். ஸோ, நான் அவங்ககிட்டலாம் கேட்டேன். ஏன் 1 இயரா இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வேற வேலை இல்ல. ஐடி படிச்சவங்களும் அங்க ஒர்க் பண்றாங்க. அம் கோர்ல இருந்தவங்களும் ஒர்க் பண்றாங்க. எனக்கு அதுதான் நிஜமாலே புரியல. நான் ரொம்ப பயந்துட்டு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்லாம் பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லார்கிட்டயும் பேசினேன். சீனியர்ஸ் கிட்ட நெறைய பேர கான்டாக்ட்ல வச்சு எல்லார்கிட்டயும் பேசினோம். இப்போலாம் சொல்றாங்க, இப்ப என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பெரிய கம்பெனில அந்த கம்பெனி நான் சொல்லக்கூடாது. ஸோ அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சடனா லே ஆஃப் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்தியால 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்க வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஆனா லே ஆஃப் பண்ணாங்க. ஸோ நெறைய பேரு படிச்சு முடிச்சுட்டு 1 இயர், 2 இயர்ஸ்ல வந்து வால்மார்ட், மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங் அந்த மாரி கம்பெனிலயே இன்னும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு நம்ம இதுக்காடா வந்தோம் அப்படின்ற மாரி தான் எனக்கு நிஜமாலே தோணுச்சு. நம்ம வந்த பர்ப்பஸ் என்ன? நம்ம என்ன இங்க பண்ணிட்டுருக்கோம்னு. அ ஃபோ மெயினா சொல்லப்போனா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இந்தியால வந்து கூகுள்ல வேலை செஞ்சிருந்தாங்க. ஏன்டா கூகுள விட்டு இங்க வந்தேன்னு என்ன கேட்காதீங்க. அந்த கேள்வி நானே அவங்ககிட்ட கேட்டுட்டேன். ஸோ கூகுள விட்டு இங்க வந்தாங்க. இங்க வந்துட்டு படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கும்னு ட்ரை பண்ணா, அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. பார்ல வேலை செஞ்சிருந்தாங்க பார்டெண்டரா. திரும்பி இப்ப இந்தியாக்கே போயிட்டாங்க. ஏன்னா நான் இந்தியால போய் வேலை பார்த்துக்கிறேன்ட்டு. பாதி பேர் இப்ப இந்தியா போறாங்க. ஏன்னா இங்க மார்க்கெட் ரொம்ப டவுனா இருக்கு. அது ஏன்னே அ இந்த ட்ரம்ப் டாரிஃபா இருக்கட்டும், கரெக்ட்டா நான் படிச்சு முடிச்ச டைம்ல தான் எல்லாம் நடக்குது. எனக்கு இதுதான் பிரச்சனையே எப்பவுமே. நான் 12த் படிக்கும்போது ஒரு செக் வச்சான். 10த் படிக்கும்போது செக் வச்சான். இப்போ இப்ப மாஸ்டர்ஸ் படிச்சு முடிச்சோனே ஒரு செக். ஸோ இப்படிதான் வந்து நடக்குது. ஸோ ஜாப்ஸ்லாம் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின், இண்டீட்ல தான் மோஸ்ட்லி எல்லாரும் அப்ளை பண்றாங்க. ரெஃபரன்ஸ் மூலமா கிடைக்கும். இந்த 3 ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 பேர் அப்ளை பண்றாங்கன்னா, அதுல ஒருத்தனுக்கு 2 பேருக்கு கிடைக்குது ஜாப். அது வந்து அது வந்து ரெஃபரன்ஸ் மூலமா இருக்கும் 90%. அப்படி இல்லன்னா, ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் மாரி வந்து குடுத்துருக்கும். இல்லன்னா சில கம்பெனி வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கான். நல்லா கொஞ்சம் அவன் ஸ்கில்ஸ் எல்லாம் அத தாண்டி இருக்கனால குடுத்துருப்பாங்க. இதான். மத்தவங்களுக்கு ஐடில ட்ரை பண்றவங்கலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். டெய்லி அப்ளை பண்றானுங்க. ஒண்ணுமே கிளிக் ஆக மாட்டேங்குது. 3 டேஸ்ல ரிஜெக்ஷன் மெயில் வருது. அவன் ரெஸ்யூம்லாம் பக்காவா இருக்கும். அவன் அந்த ரோல்லயே தான் ஒர்க் பண்ணியிருப்பான். ஆனா அவனுக்கு கிடைக்கல. ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறப்போ நான் என்ன என்ன பண்றதுன்னே நிஜமா யோசிச்சுட்டு, நான் கொஞ்சம் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே நம்ம ஏதோ கத்துப்போம். டெய்லி 100 அப்ளிகேஷன்ஸ் போடுவோம். இதான் என் எய்ம். ஸோ நான் டெய்லி எதனா கத்துப்பேன். கோடிங் சைட்ல. அப்புறம் எல்லாம் வந்து நெட்வொர்க்கிங் சைட்ல எதனா கத்துப்பேன். ஸோ கத்துக்கிட்டு ஆ டெய்லி வந்து 100 அப்ளிகேஷன் போடுவேன். ஸ்பாம் பண்ணுவேன். டைரக்ட்டா ஸ்பாம் பண்ணுவேன். இல்ல சொல்லப்போனா. 100 அப்ளிகேஷன் போட்டுட்டே இருப்பேன். எதனா ஒரு ஜாப் கிளிக் ஆயிடாதா நமக்கு அப்படின்றனால போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ சில கால்ஸ் வந்து இன்டர்வியூ வந்திருக்கு. சிலது வந்து ரிஜெக்ஷன் மெயில் வந்துரும். சிலது வந்து உள்ள வரைக்கும் போவேன். அப்புறம் 2வது ரவுண்ட் கிராஸ் பண்ணுவேன். அது ரிஜெக்ஷன் ஆயிடும். ஸோ இப்படிதான் நடக்கும். ஸோ இப்போ ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ரொம்பவே டவுனா இருக்கு. இருக்க ஜாப் எல்லாம் எப்படியே தக்க வச்சுக்கன்னு தான் பார்க்குறாங்க. எல்லாம் இந்த பார்ட் டைம் ஜாபே கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. 6 மந்த்ஸ் கழிச்சு மார்க்கெட் பூம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நியூஸா எல்லாரும் சொல்றாங்க. மார்க்கெட் பூம் ஆச்சுன்னா நிஜமாலே நல்ல விஷயம் தான். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் அசெம்பிளர் ஒர்க் பண்றேன். நான் படிச்சது எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். நான் போத் ஐடி அண்ட் கோர் 2த்துக்குமே போலாம். ஸோ நான் வந்து ஐடிக்கு போகணும்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போதைக்கு ஒரு நல்ல பே உள்ள ஜாபா கிடைச்சிருக்குன்றனால நான் இங்க இருக்கேன். ஸோ எனக்கு எப்படா கிடைச்சதுன்னு கேட்காதீங்க. எனக்கு கிடைச்ச கதைய வந்து நான் ஆல்ரெடி என்னோட ஃபுல் எமோஷனல் ஸ்டோரியில வந்து நான் ஃபுல் கேடா ஸ்டோரிக்கு வந்து போட்டிருப்பேன். அதில போய் பாருங்க. ஸோ எனக்கு கிடைச்சது. ஆனா எனக்கு முன்னாடி 1 வருஷம்லாம் கூட வால்மார்ட், மெக்டானல்ட்ஸ்லாம் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ லக்கு ஒண்ணு ரொம்ப முக்கியம். நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அது அதுதான் நடக்குது இங்க.
ஸோ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக அப்ளை பண்ணிட்டே இருங்க. 100 அப்ளிகேஷன் போட்டே இருங்க. 100 அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 50 அப்ளிகேஷனாச்சும் போட பாருங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் சொல்றேன். சில பேர்லாம் 5 to 6 தான் அப்ளை பண்ணுறாங்க. அது எந்த மூலைக்கு பத்தோன்னே எனக்கு நிஜமாலே தெரில. நான் ஷாக் ஆயிருப்பேன். ஸோ டெய்லியும் நான் 100 அப்ளிகேஷன்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். எதுக்கு ரிஜெக்ட் ஆகுது, ரெஸ்யூம் எப்படி ஆல்டர் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வரும். வேறு என்ன வீடியோ போஸ்ட் பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.